வணக்கம். என்ன செய்தி பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, விஜய் போட்ட முதல் கையெழுத்து என்ன? என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் என்னும் மோசடி மனிதர். அப்படி என்ன மாற்றம் வந்திருக்குது தமிழகத்தில் விஜய் அவர்கள் பதவியேற்ற பிறகு? விரிவா இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். ஆனா அதற்கு முன்பாக இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. சப்போர்ட் பண்ணுங்க என்ன அர்த்தம்? லைக் பண்ணீங்கன்னாவே போதும். விஜய் அவர்கள் கரெக்டா 10 மணிக்கு மேல பதவி ஏற்றாரு. பதவி ஏற்ற உடனே விஜய் அவர்கள் 3 கோப்புல கையெழுத்து போட்டிருக்காரு. முதல் கோப்பு ஒவ்வொரு வீட்டுக்கும் 200 யூனிட் மின்சாரம் ஃப்ரீ. இந்த 200 யூனிட் மின்சாரம் ஃப்ரீ என்பதை விட மாதம் மின் அளவீடு எடுப்போம் அப்படின்னு திமுக சொன்னாங்க. அதை எடுத்திருந்தாங்கன்னா இன்னும் கூடுதலான பயன் கிடைச்சிருக்கும். ரெண்டாவது, அரசாங்கத்துக்கும் அதிகப்படியான லாஸ் ஏற்பட்டிருக்காது. ஏற்கனவே 1,75,000 கோடி நஷ்டத்துல போய் கொண்டிருக்கிறது மின்துறை. இப்போ முதல் கையெழுத்தாக 200 யூனிட் மின்சாரம் ஃப்ரீ அப்படின்னு போட்டிருப்பதனால தமிழக அரசாங்கத்துக்கு 2,000 கோடி லாஸ். இந்த 2,000 கோடி லாஸ் என்பது நாம எல்லாம் பகிர்ந்து கொள்கின்ற ஒரு தகவல் கிடையாது. இந்த மின்துறையில 200 யூனிட் ஃப்ரீன்னு சொன்ன பிறகு 2,000 கோடி அரசாங்கத்துக்கு இழப்பு வருது இல்ல? அந்த இழப்பை எதன் மூலமாக நம்ம ஈடுகட்ட போறோம் அப்படின்ற தகவல் நமக்கு தெரிவிக்கவே இல்லை. இந்த 2,000 கோடி எந்த துறை மூலமாக நமக்கு வருமானம் வரப்போகுது அப்படின்னு நமக்கு சொல்லவே இல்லை. மின்சாரத்தை இலவசமா கொடுத்தா வாழ்க்கை தரமானது முன்னேறி விடுமா? கல்விக்கு இலவசமா கொடுங்க, அது ஒரு முதலீடு. மருத்துவத்துக்கு இலவசம் கொடுங்க, அது ஒரு முதலீடு. அது ஏதாவது ஒரு விதத்துல அரசாங்கத்துக்கு லாபமா வந்துடும். ஆனா ஒவ்வொரு வீட்டுக்கும் 200 யூனிட் ஃப்ரீயா கொடுத்தீங்கன்னா அது என்ன அரசாங்கத்துக்கு வருமானம் வரப்போகுது? அப்போ 2,000 கோடி ஆண்டுக்கு மின்துறையில லாஸ் ஆகும்னா அந்த 2,000 கோடியை நீங்க எப்படி ஈடுகட்ட போறீங்க? இந்த ஈடுகட்டுவதற்கு எந்த துறையிலிருந்து வருமானத்தை பார்க்க போறீங்க? அது மட்டும் இல்ல, இந்த 2,000 கோடியை இங்க மின்துறையில எடுத்து போட்டுட்டீங்கன்னா எந்த நலத்திட்டங்களை கட் பண்ண போறீங்க அப்படின்ற சந்தேகம் வருது இல்ல? இல்ல விலைவாசிய மறைமுகமா திமுக ஏத்தன மாதிரி மின் கட்டணத்தை ஏத்தனாங்க, நம்மளுக்கு எல்லாம் தெரியவே தெரியாது. அதே மாதிரி பஸ் கட்டணத்தை ஏத்தனாங்க, நமக்கு தெரியவே தெரியாது. ஆனா எதிர்கட்சிகளை பொறுத்த வரைக்கும் மின் கட்டணத்தை உயர்த்தினாங்க. ஒவ்வொரு ஆண்டும் கிட்டத்தட்ட 6% 4.3% வரைக்கும் மின் கட்டணத்தை உயர்த்தினாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா ஊடகத்தை பொறுத்த வரைக்கும் அதை பெருசா பேசவே இல்லை. எதிர்கட்சிகள் கதறி கொண்டு கிடந்தார்கள். அதனாலதான் நமக்கு மின் கட்டணத்தை உயர்த்தினது தெரியாம போச்சு. உனக்கு 100 யூனிட் ஃப்ரீயா இருக்கும், அதனால மின் கட்டணம் உயர்த்தினா என்ன உயர்த்தாட்டா என்ன அப்படின்னு சென்ற வருடம் நீ பாத்தீங்கன்னா அமைதியா இருந்திருப்ப. ஆனா 100 யூனிட்டுக்கு மேல போன பிறகு பில் கட்டினா பாரு, அவனுக்குலாம் நல்லா தெரிஞ்சிருக்கும் மின் கட்டணம் உயர்த்தின விஷயம். அவெல்லாம் கண்டிப்பா விஜய்க்கு தான் ஓட்டு போட்டிருப்பான்னு வச்சுங்களேன். அதனால தான் திமுக தோத்து போச்சு. அதாவது முதியவர்கள் இருந்து குழந்தை வரைக்கும் உணவாக எடுத்துக்கொள்வது பால். அதுல இருக்கிற கொழுப்பை குறைச்சிட்டு விலையை ஏத்தினாங்க. அதுலயும் டிசைனா பாத்தீங்கன்னா இலவசங்களை கொடுத்துட்டு வெவ்வேறு விதங்கள்ல விலை ஏற்றி வச்சாங்க. திமுக எல்லா வரையும் உயர்த்தினாங்க. அதே மாதிரி தான் இன்னைக்கு வந்திருக்கின்ற நம்முடைய முதலமைச்சர் இருக்கக்கூடிய விஜய் அவர்களும் 200 யூனிட் மின்சாரம் பிரின்னு சொல்லிட்டாரு. எதுல கை வைக்க போறாரு, என்ன விலை உயர போகுது அப்படின்னு தெரியல. ஏன்னா முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் முதல் கையெழுத்து இந்த இடத்துல இந்த தொழில்துறையினரை நான் அனுமதிக்கிறேன். இந்த தொழில் மூலமாக நம்ம அரசாங்கத்துக்கு இவ்வளவு வரி வருவாய் வரும், இவ்வளவு பேருக்கு வேலை கிடைக்கும். அதனால முதல் கையெழுத்தாக நான் இந்த துறையில வேலை வாய்ப்பை உருவாக்கக்கூடிய இந்த கம்பெனிக்கு நான் கையெழுத்திடுகின்றேன் அப்படின்னு சொன்னா பரவாயில்ல. இலவசங்கள் மக்களை வறுமைக்கு அழைத்து செல்லும். இரண்டாவது, உழைக்காம ஏதாவது அரசாங்கமானது ஓசில கொடுக்காதா என்ற எதிர்பார்ப்பை உருவாக்கும். எவன் இலவசங்களை அறிவிக்கவில்லையோ அவனுக்கு ஓட்டு இல்லை என்ற மனநிலையை உருவாக்கும். மொத்தத்துல ஏமாத்துகின்ற வேலையை திமுக செஞ்சிச்சு. அதே வேலையை தான் இப்போ ஜோசப் விஜய் என்னும் நம்முடைய புதிய முதலமைச்சரும் செய்திருக்கின்றார். அதனால என்னுடைய எண்ணமெல்லாம் 200 யூனிட் ஃப்ரீயா கொடுத்தது தப்பு. அதை விட 100 யூனிட் தொடரும். திமுக அரசாங்கம் உயர்த்தின மின் கட்டணத்தை நாங்க ஒரு 10% குறைக்கிறோம். பீக் அவர் கட்டணத்தை நாங்க குறைக்கிறோம். சிறு குறு தொழில் நிறுவனங்கள் மின் கட்டண உயர்வால தள்ளாடுறாங்க. சோ அந்த மின் கட்டணத்தை அரசாங்கம் குறைவாக ஏத்துக்கும்.
அதாவது அதிலிருந்து சிறிதளவு அரசாங்கம் ஏத்துக்கும் அப்படின்னா அறிவிச்சிருக்கலாம். இதெல்லாம் தொழில்துறையை மேம்படுத்தும். மக்களை பொறுத்த வரைக்கும் மின்கட்டணம் சலுகை இல்லை என்றாலும் குறைச்சாம் பாரு நல்ல மனுஷன்டா அப்படின்னு நேர்மையான வெளிப்படையான இலவசங்கள் குறைத்து மக்கள் நல திட்டங்களை செய்ய போகின்ற ஜோசப் விஜய வரவேற்கலாம்டா என்ற ஒரு மாற்றத்துக்கு மக்கள் வருவாங்க. திமுக மாதிரியே இலவசத்தை திணிச்சிட்டு இன்னொரு பக்கம் விலை ஏத்துகின்ற வேலையைத்தான் இந்த விஜய் பார்க்கிறார். அதனால தான் விஜய் என்னும் மோசடி அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். ரெண்டாவது சிங்க பெண்கள் திட்டம், போதைப் பொருள் ஒழிப்பு பார்க்கணும். இது பொறுத்து தான் பார்க்கணும். ஒரே நாளில் மாற்றம் வந்து விடாது. ஏன்னா இந்த போதைப் பொருளை பொறுத்த வரைக்கும் ஆலமரம் போல விழுது விட்டு இருக்குது. மற்ற மரங்கள் போல ஆணி வேர் விடல, சேர்த்து விழுதும் விட்டு இருக்கிறது இந்த போதைப் பொருள். அதனால வேற மட்டும் வெட்டினா போதாது, ஆணி வேற மட்டும் வெட்டினா போதாது, விழுதுகளையும் சேர்த்தே வெட்டணும். இந்த விழுதுகள் என்கின்ற பொழுது அவங்கள தாங்கி பிடிக்கின்ற காவல்துறையினர் தான். போதைப் பொருள் விற்கிறவன் குற்றவாளி, அவன் கைது செய்யப்படுகின்றான். மீண்டும் வெளியே வந்து போதைப் பொருளை விற்கிறான். காவல்துறைக்கு கமிஷன் போகுது. அதனால இந்த போதைப் பொருளுடைய வேறா இருக்கக்கூடிய இந்த மாஃபியா கும்பலை மட்டும் ஒடுக்கினா போதாது, மாஃபியா கும்பலுக்கு உறுதுணையா இருக்கக்கூடிய காவல்துறையும் ஒடுக்கணும். அதனால இந்த சிங்க பெண்கள் திட்டம், பெண்கள் பாதுகாப்பு விஷயங்கள், போதைப் பொருள் ஒழிப்பு எல்லாம் பொறுமையா பொறுத்து தான் பார்க்கணும். இந்த மாதிரி சிறப்பு திட்டத்தை அறிவிக்கின்ற பொழுது இந்த சிறப்பு திட்டங்களை கவனிப்பதற்கு ஒரு தனி அமைச்சரை நியமிப்பாங்க. சென்ற ஆட்சியில நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்களை நியமிச்சிருந்தாங்க. இந்த ஆட்சியில யாரை நியமிக்க போறாங்க? பெண்கள் பாதுகாப்பு விஷயத்துல நேரடியாகவே முதலமைச்சர் கவனம் செலுத்த போறாரா? ஏன்னா காவல்துறையை பொறுத்த வரைக்கும் யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க, எல்லாமே முதலமைச்சர் கையில் தான் இருக்கும். பெத்த பிள்ளையாவே இருந்தாலும் சரி காவல்துறையை மட்டும் அடுத்தவங்க கிட்ட கொடுக்க மாட்டாங்க. அண்ணா மட்டும்தான் கொடுத்து வச்சிருந்தாரு, காமராஜர் மட்டும்தான் காவல்துறையை வேற ஒருத்தர் கிட்ட கொடுத்து வச்சிருந்தாரு. ஏன்னா காவல்துறையை வச்சு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தலாம், முதலமைச்சரையை கூட கைது பண்ணலாம் காவல்துறை கையில் வச்சிருந்தா. அதனால காவல்துறையை மட்டும் யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. அதனால ஜோசப் விஜய் முதலமைச்சர் தான் வச்சிருப்பார், அதுல மாற்று கருத்து கிடையாது. பார்க்கலாம் பெண்கள் பாதுகாப்பும் போதைப்பொருள் ஒழிப்பும் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கலாம். ரெண்டாவது, பதவி ஏற்று விட்டு பேசி இருக்கின்றார். அந்த பேச்சில எந்த அளவுக்கு உண்மை இருக்குது அப்படின்றத கொஞ்சம் நம்ம பார்க்கலாம். அந்த பேச்சை பொறுத்த வரைக்கும் ஒரு வழக்கமான ஒன்றுதான். ஒரு அரசியல்வாதி பேச்சு மாதிரி இல்ல, ஒரு நடிகர் பேச்சு மாதிரி இருந்தது விஜய் அவருடைய பேச்சு. அதை விட பெரிய மாற்றம் அந்த பேச்சில் இருந்தது மாதிரி தெரியல. மக்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்துற மாதிரியான பேச்சு அதுல இல்லவே இல்லை. ஏன்னா திமுக ஆட்சி கட்டல ஏறுது 2021. அப்போ என்ன திட்டத்தை நீங்க உடனடியாக அமல்படுத்த போறீங்க? ஏன்னா விடியல் பேருந்துக்கு கையெழுத்து போட்டாரு. இவரு விலக்கேற்ற விஷயத்துல மின்சாரத்துறைக்கு கையெழுத்து போட்டிருக்காரு. ஏன்னா எப்போதும் வீட்டுக்குள்ள நுழைஞ்சோம்னு வச்சுங்களேன், விளக்கு தான் ஏற்ற சொல்லுவாங்க பெண்களை புதுசா வந்தாங்கன்னா. அந்த மாதிரி புதுசா ஆட்சிக்கு வந்திருக்கின்றவர் மின்சாரத்துறையில கை வச்சு வீடுதோறும் மின் விளக்கு மூலமாக ஒளி எழுப்பி இருக்கின்றாராம். ஸோ அதுல பாசிட்டிவா திங்க் பண்ணி போட்டிருக்காரு. ஆனா திமுக பொறுத்த வரைக்கும் இலவச பேருந்து விட்டாரு. அதனால இன்னும் பல திட்டங்களை கொண்டு வரலீங்களா அப்படின்னு கேட்டோம். அந்த தருணத்துல அதுக்கு நிதி நிலைமை எப்படி இருக்கு தெரியுமா? கஜானாவை சுரண்டி இருக்காங்க தெரியுமா? வெள்ளை அறிக்கை உரம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுகவும் வெள்ளை அறிக்கை விட்டது. இப்போ பதவியேற்று இருக்கக்கூடிய ஜோசப் விஜய் முதலமைச்சர் அவர்களும் என்ன சொல்லியிருக்கின்றாரு? வெள்ளை அறிக்கை உரம் பாரு. திமுக இந்த ஆட்சியை ஏடா கூடமா நடத்திருக்குது. ரெண்டாவது, கஜானாவை சுரண்டி வச்சிருக்காங்க. எங்க என்ன இருக்குது, என்ன எங்க இல்ல அப்படின்றத இனிமேதான் பார்க்க வேண்டியது இருக்குது. எனக்கு கொஞ்ச காலம் டைம் கொடுங்க, நான் உங்களுக்கு சொன்னது அத்தனையும் நிறைவேற்றுகின்றேன். எப்போதும் சரி பாசிட்டிவ் இல்லாத விஷயங்களை நம்மளால செய்ய முடியாது என்பதனால அந்த மாதிரி வாக்குறுதிகளை நான் கொடுக்க மாட்டேன். நான் சொல்லியிருப்பது அத்தனையும் நான் செய்வேன். எப்படி செய்வேன் அப்படின்னு எல்லாரும் கேட்பாங்க. 8 கோடி பேர் என் பின்னாடி இருக்கிறாங்க. இந்த 8 கோடி பேர் பின்னாடி இருக்கின்ற துணிச்சல்ல நான் எல்லாத்தையும் செய்வேன் அப்படின்னு ஜோசப் விஜய் முதல்வர் சொல்லியிருக்கிறாரு. இது மு.க. ஸ்டாலின் அவர்கள் தந்த ஸ்கிரிப்ட் தான். ஏன்னா முதலமைச்சராக ஸ்டாலின் அவர்கள் பதவியேற்ற பிறகு பெண்களுடைய முகத்துல நான் புன்னகையை பார்க்கின்றேன். இலவச பேருந்துக்கு கையெழுத்திட்ட உடனே அவங்க தந்திருக்கக்கூடிய எனர்ஜி எனக்கு 10 வயசு குறைஞ்சு போச்சு, இன்னும் நான் சுறுசுறுப்பா செய்வேன். உங்க பேர் ஆதரவு இருக்கின்ற பொழுது நான் எல்லாவற்றையும் தாங்குவேன், எல்லாவற்றையும் துணிச்சலா செய்வேன். நான் விமர்சனங்களாலே பாத்தீங்கன்னா கட்டமைக்கப்பட்டவன். நான் ஏளனங்களும் கேலிகளும் கிண்டல்களும் அனுபவிச்சுவேன். என்ன மாதிரி கேலிகளை அனுபவிச்சுவேன், என்ன மாதிரி கிண்டல்களை அனுபவிச்சுவேன், என்ன மாதிரி நக்கலை அனுபவிச்சுவேன். யாருமே இருக்க முடியாது. என்னை வசைப்பாடினவங்க தான் அதிகம், என்னை கேவலப்படுத்தவங்க தான் அதிகம்.
அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் சொன்னாரு. அதே மாதிரி தான் விஜய் அவர்களும் நான் ஒரு சாமானிய ஏழை துணை இயக்குனருடைய மகன், எனக்கு பசி தெரியும் வறுமை தெரியும் அப்படின்னு சொல்றாரு. தெரியுமா என்றால் எனக்கு ஒன்றும் அப்படி ஒன்றும் தெரியற மாதிரி தெரியல. மக்களுடைய வரி பணத்துல நேரு உள் விளையாட்டு அரங்கில் தடபுடலா பதவி ஏற்று விட்டு நான் ஏழையினுடைய மகன் எனக்கு பசி தெரியும் எல்லாம் தெரியும் சொல்றது நம்மளை ஏமாத்துறது. அப்படியே வர வழி நெடுக்க யாருக்கும் வழி விடாம, ஏன்னா ஜெயலலிதாவை தான் திமுக காரன் குறை சொல்லுவான். அந்த அம்மா வருகின்ற போது அப்படி என்ன பெரிய வேலையை போய் கீக்க போறாங்க, வருகின்ற போது டிராபிக்கை க்ளோஸ் பண்றாங்க. அந்த அம்மாலாம் என்ன வானுலகத்திலிருந்து அந்த தேவ தூதரா அப்படின்னு கேட்டாங்க. சாமானிய மக்களா இருக்கக்கூடியவனுக்கெல்லாம் எந்த ஒரு அர்ஜென்ட்டான வேலை இருக்காதா, இந்த அம்மா வராங்கன்றதுக்காக வழியை க்ளோஸ் பண்ணணுமா அப்படிலாம் கேள்வி கேட்டாங்க. இதே விஜய் கூட கேள்வி கேட்டிருக்கலாம் சினிமாவில். ஆனா இன்னைக்கு விஜய் அவர்கள் தலைமைச் செயலகம் வருகின்ற போது மொத்த இடத்தையும் பிளாக் பண்ணிட்டாங்க. அதனால எந்த ஒரு பெரிய மாற்றமும் இல்லை. திமுக இருந்தாலும் சரி அதிமுகவா இருந்தாலும் சரி, அதிமுக சொல்லக்கூடாது. ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்க பெருசா பந்தா பண்ணிக்க மாட்டாங்க. அப்படியே பந்தா பண்ணாலும் பெருசா ஊடகமானது கொண்டாடாது. அதனால நம்மளை பொறுத்த வரைக்கும் அதிமுக சேர்க்க கூடாது. விஜய் அவர்கள் தலைமைச் செயலகம் வருகின்றார். என்ன வாழை குலை தோரணங்கள் என்ன, பூக்கள் என்ன, என்ன மதிப்பு மாலை மரியாதைகள்லாம் பா பெரிய தடபுடல். அதனால அரசாங்க பணத்துல தடபுடலாக எல்லாவற்றையும் செஞ்சுட்டு நான் ஏழை மகன் அப்படின்னு சொல்றதெல்லாம் ஏற்புடையது கிடையாது. உண்மையாகவே ஏழையா இருந்தா எம்ஜிஆர் ஆளுநர் மாளிகையிலே பதவியேற்றுக் கொண்டார். ஜெயலலிதா 2 முறை ஆளுநர் மாளிகையிலே பதவியேற்றுக் கொண்டார்கள். எம்ஜிஆர் போட்டோ ஷூட் எடுப்பாங்க பாரு, அந்த மாதிரி போட்டோகிராஃபர்களை கூட உள்ள அனுமதிக்காம எளிமையா பதவி ஏற்றுக் கொண்டார். தன் வீட்டுல கூட பதவி ஏற்றிருக்கின்றார் எம்ஜிஆர். அதனால இவர்லாம் ஏழை மகன் எல்லாம் சொல்ல முடியாது. இவர் மக்களுடைய கஷ்டத்தெல்லாம் உணர்ந்திருக்கின்றார் என்றெல்லாம் தெரியாது. ஏன்னா வந்த உடனே நான் வெள்ளை அறிக்கை விடுவேன் அப்படிங்கிறாரு. ஏன் எல்லா மீட்டிங்லையும் பேசுனீங்கல்ல 10 லட்சம் கோடிக்கு மேலாக கடன் வாங்கி இருக்கின்றார்கள், தமிழகத்தை சுரண்டி இருக்கின்றார்கள் என்று நீங்க தானே பேசுனீங்க. அன்னைக்கெல்லாம் நிதி நிலைமை பற்றி உங்களுக்கு தெரியாதேன்னா, ஆட்சி கட்டில் ஏறின உடனே நிதி நிலைமை ரொம்ப மோசமா இருக்குது, எங்களுக்கு கொஞ்சம் போதிய கால அவகாசம் கொடுங்க அப்படின்னு எதுக்கு மக்களுடைய பிச்சை எடுக்கிறீங்க? ரெண்டாவது நம்ம திமுக அரசாங்கம் கூட அப்படிதான் சொல்லிச்சு, கொஞ்சம் கால அவகாசம் கொடுங்க பணம் இல்லைன்னு சொல்லிட்டு. சரி கொஞ்சம் கால அவகாசம் கொடுத்தாங்க. கால அவகாசம் கொடுத்த பிறகு கூட திமுக நலத்திட்டங்களை நிறைவேற்றல. பிறகு மக்களை எப்படி ஏமாத்தணும் அப்படின்னு பார்த்தா மத்திய அரசாங்கமானது பணம் தரலைங்க, மத்திய அரசாங்கமானது புறக்கணிக்குதுங்க அப்படின்னு கப்சா விட்டாங்க திமுகவில். அதே மாதிரி இப்ப ஜோசப் விஜய் முதலமைச்சர் அவர்களும் இப்போதைக்கு கஜனா காலி வெள்ளை அறிக்கை விடுறேன்னு சொல்லுவாரு. அதுக்கப்புறம் மத்திய அரசாங்கத்தை காரணம் காட்டிட்டு இவரும் காலத்தை கடத்துவாரு. ஆனா மத்திய அரசாங்கத்திடம் நெருங்கிய உறவு இருக்கும்னு சொல்லியிருக்காரு. நான் மத்திய அரசாங்கத்தில் இருக்கிறவங்களை போய் சந்திக்கின்ற போது முகத்தை மூட மாட்டேன், ரெண்டாவது மறைமுகமான உறவு வச்சுக்க மாட்டேன், நான் நேரடியா போய் சந்திப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. மக்களுக்காக தமிழ்நாட்டு நலனுக்காக நான் போய் சந்திப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. எந்த அளவுக்கு சந்திக்கிறார் என்ற விஷயத்தை நம்ம பொறுத்து பார்க்கலாம். எந்த அளவுக்கு மத்திய அரசாங்கம் நெருக்கமா இருந்து நிதி வாங்கின்னு வராருன்றதை பொறுத்து பார்க்கலாம். ரெண்டாவது என்னுடைய அக்கா தங்கச்சிகள், என்னுடைய தம்பிகள், என்னுடைய தங்கைகள், என்னுடைய அண்ணன்மார்கள், என்னுடைய அம்மாக்கள் எல்லாருக்கும் நான் ஒன்று சொல்லிக்கிறேன், உங்களுக்கு கொடுத்த எல்லா வாக்குறுதியும் நிறைவேற்றுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது அதிகார மையமானது நான் மட்டும்தான், என் பொண்டாட்டி கிடையாது, என்னுடைய வப்பாட்டி கிடையாது, என் பிள்ளையும் கிடையாது. ஆனா மற்ற ஆட்சியில அதிகார மையங்கள் எத்தனை இருந்தது தெரியுமா அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் கிடையாது, என் ஆட்சியில சட்டமன்ற உறுப்பினர் இருக்கலாம், அமைச்சராக இருக்கலாம், என்னுடைய தொண்டர்களாக இருக்கலாம், என்னுடைய நிர்வாகியாக இருக்கலாம், கட்ட பஞ்சாயத்தோ கலெக்ஷனோ பண்ண முடியாது. அப்படி ஒரு எய்ம் இருந்தா ஓடி போங்க அப்படின்னு விஜய் அவர்கள் பேசியிருக்கின்றாரு. இது வழக்கமான பேச்சு தான். நம்ம ஸ்டாலின் அவர்கள் கூட சொன்னாரு, பத்திரிகையாளர் சந்திப்பில் கூட சொன்னார் பதவியேற்ற உடனே, கட்சிக்காரங்க யாரும் ஸ்டேஷனுக்கு போகாதீங்க, அப்படி போனீங்கன்னா நடக்கிறதா வேற, நான் வழக்கு வம்பெல்லாம் நேரடியாக பார்த்துக்கிறேன், நீங்க போய் மக்களுக்கு தொண்டாற்றுங்க அப்படின்னாரு. இப்போ 2021 பதவியேற்றிருக்கோம், 2026 நம்ம பதவி பிடிக்கணும். அதனால திமுக கார மட்டும் வாழாட்டினா நடக்கிறதே வேறனார். அதே மாதிரி தான் விஜய் அவர்களும், அதாவது திமுக காரனாவது அரசியல் தெரிஞ்சவன். ஸ்டாலின் அவர்கள் சொல்ல சொல்ல கொஞ்சம் கட்டுக்கோப்பாட இருந்தானுங்க. ஆனா விஜய் கூட இருக்கிறவங்க தற்குறி, அவனுக்கு எவ்வளவு மிரட்டல் விட்டாலும் சரி அவன் திருந்த போறது இல்ல. விஜய மீண்டும் காலி பண்ண போறது யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த தற்குறிகள் தான். அவனுடைய அராஜகமானது இன்னைக்கே தெரிஞ்சு போச்சு. கோயிலுக்கு முன்பாக பட்டாசு வெடிப்பது, கோயிலுக்கு முன்பாக நடனம் ஆடுறது, கோயிலுக்கு முன்பாக பாத்தீங்கன்னா ஸ்வீட் கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு கோயிலுக்கு போறவங்களுக்கு தடையா இருப்பது எல்லாத்தையும் நம்ம பார்த்துமே. கோயில் என்றாலே ஸ்ரீரங்கம் தான் போல இருக்குது அவங்களுக்கு, அங்க போய் பெரிய பிரச்சனை பண்ணானுங்க. அதனால விஜயை பொறுத்த வரைக்கும் தலைமைச் செயலகம் போனாரு, கையெழுத்த போட்டாரு, எல்லா துறை செயலாளர்களும் வந்தாங்க, தங்களை அறிமுகப்படுத்திக் கொண்டார்கள். இந்த தவேக அரசாங்கமானது
ஆதவ அர்ஜுனா ஒருவரை உள்ள சேர்த்திருப்பதன் மூலமாக ஊழலை உலகமயமாக்க போறாங்க. ஊழலே செய்ய மாட்டேன், ஒரு பைசா கூட சம்பாதிக்க மாட்டேன், லஞ்சம் வாங்க மாட்டேன், எனக்கு அதுக்கு தேவையில்லைன்னு சொல்லியிருக்காரு. ஆனா ஊழல்ல ஊறி போன ஆதவ அர்ஜுனா சும்மா இருப்பான்னு தெரியல. ஏன்னா அவனுக்கு டாஸ்மார்க் கொடுத்துருக்காங்க. அப்படி டாஸ்மார்க் கொடுத்துருப்பதனால கண்டிப்பா அதுல தான் அதிக வருமானம். அதை வச்சுதான் திமுக ஆடிச்சு. இப்ப ஆதவ அர்ஜுனா எப்படி கொள்ளடிக்கணும்ன்றத ஏற்கனவே சொல்லியிருக்கிறான். ஊழல் பண்ணலாங்க, மக்கள் வரி பணத்துல வாழலாங்க, ஆனால் அதுக்காக மக்களை கொன்னாங்க நீங்க வந்து ஊழல் பண்ணுவீங்க அப்படின்னு ஊழலை நியாயப்படுத்தி பேசினவன் ஆதவ அர்ஜுனா. அதனால ஆதவ அர்ஜுனாவுக்கு சரியான துறை தான் கொடுத்துருக்காங்க. பொதுப்பணித்துறை நம்முடைய யாருக்கு, செங்கோட்டையனுக்கு. அழகா வந்து அவரு மணல் கொள்ள அடிப்பாரு, மலை கொள்ள அடிப்பாரு. கொஞ்சம் பொறுத்து வந்து பார்க்கணும். கான்ட்ராக்ட் விடுறோம்னு சொல்லிட்டு எவனுக்கு கான்ட்ராக்ட் விட்டு கமிஷன் வாங்க போறாரு என்பதை பொறுத்து தான் பார்க்கணும். ஏன்னா அதிமுகவால பழம் நின்று கொட்டை போட்டவர். கடந்த காலங்களில் என்ன வேலையெல்லாம் பார்த்தாரோ அந்த வேலையை இங்க பார்ப்பாரு. பழக்க தோஷம் போகாது. அதாவது எம்ஜிஆரே வந்து பாட்டு பாடியிருப்பாரு, மாறாத ஐயா மாறாது, மனமும் குணமும் மாறாதுன்னு சொல்லிட்டு. அது அரசியல்வாதிகளாக பாடியிருக்கிறார். அதனால பதவி ஏற்றிருக்கின்றவர்கள் சில பேர் புதியவர்கள், அவங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்து பார்க்கலாம். ஆனா பழம் நின்று கொட்டை போட்டவங்க கை கால வச்சு சும்மா இருக்க மாட்டாங்க. விஜயை பொறுத்த வரைக்கும் 1 மாதம் வரைக்கும் கொஞ்சம் பொறுப்பா நடந்துப்பாரு. அது ஏன்னு கேட்டீங்கன்னா, புது வேலைக்காரன் சுறுசுறுப்பு 100 நாள், அதற்கு பிறகு ஏனோ தானான் தான் இருக்கும். அதனால தான் சொல்றேன், விஜய் என்னும் மோசடி நமக்கு அவரால் என்ன பெரிய மாற்றமும் வராது. திமுக அரசாங்கம் என்ன சொல்லிச்சோ, திமுக அரசாங்கம் மக்களை என்ன சொல்லி ஏமாத்திச்சோ அதே தான் இவரும் சொல்லி ஏமாத்தி இருக்கின்றாரு. இன்னைக்கு பதவியேற்பு விழா பற்றி பல விஷயங்கள் பேசலாம். திரிஷா வந்ததுல இருந்து விஜய் பெற்றோரை கட்டி பொடிச்சதுல இருந்து எல்லாம் பேசலாம். அதெல்லாம் நமக்கு தேவையில்லை, அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை. அதனால மக்களுக்கு அவர் என்ன செய்ய போறார் என்பதை அடுத்தடுத்த வீடியோக்களை விரிவா பார்க்கலாம். இது வரைக்கும் பார்த்தவங்களுக்கு நன்றிங்கோ.